ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் சயித்தை இணைக்க முயற்சி, திரைமறைவில் தீவிர நடவடிக்கை என ஆண்ட்ரோ தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலும் சயித்தும் இணைந்து கொள்வது தொடர்பில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள சாதகமான நிலையை மாற்றியமைப்பதற்காக ஜனாதிபதியினதும் எதிர்க்கட்சித் தலைவரினதும் பரப்புரை பிரிவில் 2ஆம் நிலையில் உள்ள தலைவர்கள் செயற்பட்டு வருகின்றனர். அந்த 2ஆம் நிலை தலைவர்கள் இரு தரப்பினரையும் இணைந்து செயற்பட வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித்துக்கும் தான் மோதல்கள் இடம்பெறுகின்றனவே அன்றி 2ஆம் தரப்பினரின் 2ஆம் நிலை தலைவர்கள் தமக்குள் நெருக்கமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நெருக்கம் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதாகவே உள்ளது. நாம் பிரிந்திருப்பது விவேகமானதா இல்லையா, நாம் ஒன்று கூடி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை மாற்றியமைக்க ஏதாவது செய்ய முடியாதா என அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள் என்றார். ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் 50% வாக்குகள் கிடைக்காது என்று பல்வேறுபட்ட கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. ஆதலால் ரணில் மற்றும் சஜித் இருவரையும் இணைத்து தேர்தலை எதிர்கொள்ள வைப்பதற்கு பல்வேறுபட்ட பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன என்று கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சமஷ்டி திட்டம் எதுவும் இல்லை, சஜித் வெளிப்படை. எனது தேர்தல் அறிக்கையில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் எதையும் உள்ளடக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சமஷ்டி தீர்வு திட்டம் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலாகவே சமஷ்டி தொடர்பில் எதையும் உள்ளடக்கவில்லை என சஜித் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, எமது கட்சி எமது தேர்தல் அறிக்கையை வேறு எந்த வேட்பாளரும் அச்சடிக்காத வகையில் 3 மொழியிலும் அச்சடித்து வெளியிட்டுள்ளோம். இந்த நிலையில் எமது கட்சியின் மத்திய குழு தலைமை எடுத்த முடிவுக்கு அமைவாக எமது தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்ட விடயத்துக்கு மேலாக ஒரு விடயம் அதிகரிக்கப்படவோ அல்லது குறைக்கப்படவோ மாட்டாது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொறுப்பு கூறலுக்காக இலங்கைக்கு அழுத்தம், மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்து. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய அத்தனை சாத்தியப்பாடுகளையும் பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கோரியுள்ளது. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முதற்கட்ட அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையிலேயே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுப்பு கூறச் செய்வதற்கு உறுப்பு நாடுகள் தம்மாலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தியுள்ளது. பரந்த அளவிலான பொறுப்பு கூறல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவும் சர்வதேச சட்டத்துக்கு இணங்கவும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் தனிநபர்களுக்கு எதிரான சொத்து முடக்கம் மற்றும் பயணத்தடைகள் போன்ற மேலும் பல்வேறுபட்ட தடைகளை ஆராயுமாறு அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் 2024 அஞ்சல் வாக்களிப்பு நாளை ஆரம்பம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது. நாளை செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி போலீசார் மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கடமையாற்றுபவர்களுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன. தொடர்ந்து ஏனைய அரச பணியாளர்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவுகள் நாளை மறுதினமும் எதிர்வரும் 6ஆம் தேதியும் இடம்பெறவுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித்தை ஆதரிக்கும் முடிவை ஒன்றிணைந்து நிறைவேற்றுவோம், மாவை குத்துக்கரணம். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக எடுத்த தீர்மானத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தர்மலிங்கத்தின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கையிலேயே மாவை சேனாதிராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் நேற்று முன்தினம் கருத்து தெரிவித்திருந்த கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா இந்த முடிவு தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தன்னுடன் பேசப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் தெரிவித்துள்ளதாவது,
எமது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, குறிப்பாக எமது இனத்தின் விடுதலைக்கான வாக்களிப்பாக கருத்தில் கொண்டு தமிழர் தாயத்துள்ள எமது மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செப்டம்பர் 21ஆம் தேதி வாக்களிக்க வேண்டும். எமது இனத்தின் விடுதலை மிகவும் முக்கியமானது. அதனை சிந்தித்து அனைத்து தமிழ் மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்றார். தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் அரியநேந்திரன் அதிலிருந்து விலக வேண்டும் என்ற தமிழரசு தீர்மானம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, உடல்நல குறைவு காரணமாக மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு செல்லவில்லை. இந்த வாரத்துக்குள் கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என முடிவெடுப்போம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களின் ஆயுதம் தமிழ் பொது வேட்பாளர், ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு. தேர்தல் காலங்களில் தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் செயற்பட்டு வரும் தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயற்பட வேண்டும். தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டக்கூடியவராக நிறுத்தப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். இவ்வாறு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் தென்னிலங்கையால் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்களையும் தனிப்பட்ட இருட்டு பேச்சுக்களையும் நிறுத்த வேண்டும். போர் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த 15 ஆண்டுகளாக இன்று வரை தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து கொண்டு தென்னிலங்கை அரசாங்கத்தை பாதுகாக்கும் வகையில் தமிழ் கட்சிகள் காட்டுகின்ற அக்கறையை வாக்களித்த தமிழ் மக்களின் நலன்களிலும் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களிலும் காட்ட முன்வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழரசு கட்சிக்குள் வலுக்கும் உட்பூசல், சைத்தை ஆதரித்ததை ஏற்க முடியாது, ஸ்ரீதரன் எம்பி காட்டம். இலங்கை தமிழரசு கட்சிக்குள் மோதல் நிலை வலுவடைந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சைத்தை ஆதரிப்பது என்ற மத்திய குழுவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது என ஸ்ரீதரன் எம்பி காட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று முன்தினம் தீர்மானித்தது. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்துக்கான எதிர்வினையை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்த விரும்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தற்போது லண்டன் சென்றுள்ள அவர் கட்சியின் தீர்மானம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார். கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வந்த ஸ்ரீதரன் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மற்றும் மாவட்ட ரீதியாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொள்ளாத நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பாக நல்லூர் உற்சவ நாட்களில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியீடு. தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 15ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சை. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இம்மாதம் 15ஆம் தேதி இடம்பெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள 2849 பரீட்சை மையங்களில் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. செப்டம்பர் 2 முதல் செப்டம்பர் 9 வரை விண்ணப்பதாரர்களின் விவரங்களில் ஒன்லைன் முறையில் மூலம் திருத்தங்களை செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் பொறுப்பு எமக்கானது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாமல் தெரிவிப்பு. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு எனக்கும் எனது கட்சிக்கும் உண்டு. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொறுப்பேற்ற வகையில் நாங்கள் செயற்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு ரத்னதீப நட்சத்திர ஹோட்டலில் இடம்பெற்றது. இதன்போது உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கை மற்ற நாடுகளிடமிருந்து கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டும், ரணில் தெரிவிப்பு. இலங்கை மற்ற நாடுகளிடம் இருந்து கடன் வாங்குவதை நிறுத்தக்கூடிய சகாப்தத்தை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். கடன் வாங்குவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. மற்ற மாவட்டங்களில் தேசங்களில் தங்கியிருப்பதை நிறுத்த வேண்டிய நேரம் இது.
இலங்கையர்கள் தாங்களாகவே தேசத்தை கொண்டு நடத்தக்கூடிய நிதியை உழைக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 73வது ஆண்டு தின நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குடும்ப ஆட்சியை ராஜபக்சவினர் முன்னெடுத்தனர் அனுர தெரிவிப்பு. ராஜபக்சவினர் குடும்ப ஆட்சியை முன்னெடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். தற்போது அவரது புதல்வர் நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 79 வயதான மஹிந்த ராஜபக்ச தனது மகனுக்காக மேடையேறுகிறார். கடும் கஷ்டத்துடன் அவர் மேடைகளில் ஏறுகிறார். நடக்க கஷ்டப்படுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு மேடைகளில் ஏறுவதற்கான காரணம் பொதுமக்களின் நலன் கருதியா? இல்லை, தனது பிள்ளையின் வெற்றிக்காகவே என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை விளம்பரி பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செல்வாவின் பாதையை புரட்டிய தமிழரசு கட்சி, மக்கள் சிறந்த பாடம் புகட்டுவர், ஸ்ரீகாந்தா தெரிவிப்பு. ஒற்றையாட்சியை பின்பற்றும் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாசவுக்கு தமிழரசு கட்சியின் ஆதரவு வழங்கியதன் மூலம் தந்தை செல்வாவின் சித்தாந்தத்தை தலைகீழாக புரட்டியுள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மூத்த சட்டத்தரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியை தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றது. குறித்த தீர்மானம் தமிழரசு கட்சியினுடைய தீர்மானமாக காணப்படுகின்ற நிலையில் அது அவர்களின் கட்சி விவகாரம். ஆனால் அவரது தமிழரசு கட்சியை கட்டி வளர்த்த தந்தை செல்வா வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி தீர்வை வலியுறுத்தி வந்த நிலையில் அவரின் சித்தாந்தத்தை புரட்டி போடும் வகையில் தமிழரசு கட்சியின் ஒரு பகுதியினர் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். தமிழரசு கட்சிக்குள் பிளவு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இதனை சாதகமாக பயன்படுத்தி அநேகமான உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு செல்லாத நிலையில் சுமந்திரன் அணியினர் சைத்திற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர். சுமந்திரன் வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கே ஆதரவு வழங்கப் போவதாக கூறி வந்த நிலையில் தற்போது ஒற்றையாட்சியை வலியுறுத்தும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுமந்திரன் பொய்யர், மக்களுக்கு தெரியும், கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. ஏக்கிய ராஜ்யவில் சமஷ்டி இருக்கிறது என தமிழ் மக்களை ஏமாற்றிய சுமந்திரன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கிவிட்டு மக்களுக்கு பொய் விளக்கம் கூறுவார் என தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜாழ் காங்கேசத்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமந்திரன் என்கின்ற நபர் யார் என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். நல்லாட்சி அரசாங்கத்தில் ஐநாவில் கால அவகாசம் பெற்றுக் கொடுப்பதற்கு சம்பந்தர் தலைமையிலான அணியில் சுமந்திரன் அரசாங்கத்தை காப்பாற்றினார். அது மட்டுமல்லாது புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிறோம் என கூறிக்கொண்டு ஏக்கிய ராஜ்யவில் சமஷ்டி இருக்கிறது என மக்களுக்கு பொய்களை கூறி வந்தவர். அதேபோன்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி போராட்டத்தை திசை திருப்பி இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்புக்கு தமிழ் மக்கள் உள்ளக விசாரணையை வலியுறுத்தி போராட்டம் செய்தார்கள் என பாராளுமன்றத்தில் தெரிவித்தவர். அப்போது எமது கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் தெளிவாக குறிப்பிட்டார், எமது போராட்டம் சர்வதேச விசாரணையை கோரி இடம்பெற்றதே அல்லாமல் உள்ளக விசாரணையை கோரி இடம்பெறவில்லை என அழுத்தம் திருத்தமாக கூறினார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளர் விலக கூறுவதற்கு சுமந்திரனுக்கு எந்த அருகதையும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து விலக மாட்டார். விலகுமாறு கூறுவது சுமந்திரன் விருப்பம் மட்டுமே என புலட் அமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதர் தர்மலிங்கத்தின் 39வது நினைவேந்தல் நிகழ்வில் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமந்திரன் சமஷ்டி அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கே தமிழரசுக் கட்சி ஆதரவு வழங்கப் போவதாக தெரிவித்தார். ஆனால் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக அறிவித்த கருத்து அவர் ஏற்கனவே கூறிய கருத்துக்கு முரணாக உள்ளது. ஏனெனில் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இதுவரை வெளியாகவில்லை. அந்த விஞ்ஞாபனத்தில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் உள்ளடக்கிய விஞ்ஞாபனமே வெளிவர உள்ளது. ஆனால் சுமந்திரன் சமஷ்டி தீர்வை உள்ளடக்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு ஆதரவு வழங்கப் போவதாக அறிவித்துவிட்டு சமஷ்டி தீர்வு தொடர்பில் எதுவும் குறிப்பிடாத சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எவ்வாறு ஆதரவு வழங்கினார்? அவர் தனது கருத்தில் உறுதியாக இருந்திருந்தால் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்த பின்னர் யாருக்கு ஆதரவு என குறிப்பிட்டிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழரசின் தீர்மானம் தமிழரை பாதிக்காது. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவிக்க முன்னரே மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழரசு மத்திய குழு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், தமிழரசுக் கட்சியினுடைய தீர்மானம் தொடர்பில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரதமர் பதவியை சஜித்துக்கு கொடுக்குமாறு கூறிய சுமந்திரன், ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடு நெருக்கடியில் இருந்தபோது பிரதமர் பதவி விலகிய சந்தர்ப்பத்தில் பிரதமர் பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் கூறிய போதிலும் சஜித் பிரேமதாச அதனை ஏற்காது ஓடி ஒளிந்து விட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தொம்பே பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி மேலும் பேசுகையில், வவுனியாவில் ஆரம்பித்து கெகிராப, சிலாபம் ஆகிய கூட்டங்களை முடித்துவிட்டு தொம்பே வந்ததால் தாமதமாகிவிட்டது. அதனால் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன். மக்கள் மழையில் நனைந்து கொண்டு காத்திருந்தீர்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் செப்டம்பர் 21 வாக்களிக்க முடியாமல் போகும் என்பதையும் நினைவுபடுத்துகின்றேன். 2 வருடங்களுக்கு முன்பு வரிசையில் நின்றதாலேயே இன்று பலர் இங்கு நிற்கின்றீர்கள். அன்று இறப்பதற்கும் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. பிரதமர் விலகினால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பிரதமர் பதவியை வழங்க வேண்டும் என்று சுமந்திரன் எம்பி கூறினார். ஆனால் அவர் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள பயமாக இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னார். சரத் பொன்சேகாவும் மறுத்துவிட்டார். அன்றகுமார கேட்கவே இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.